போன வீடியோல எகிப்திய கடவுள்கள் மாதிரியே இங்க இந்தியால சிவன் அவதரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதை கேட்ட உடனே பல பேருக்கு பல டவுட் வந்திருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, உதயகிரி கேவ்ஸ்ல இந்த மாதிரி எகிப்திய கடவுள் ஒருத்தர் இருக்காரு. அது வேற யாரும் இல்ல, நம்ம சிவன் தான். சரி, இந்த சிவனை எப்படி நீ எகிப்திய கடவுள் சொல்ற, எகிப்திய கடவுளுக்கும் இந்து கடவுள்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி டேபிஸ்ட்ரியில இருந்து. உதயகிரி கேவ்ஸ். இந்த கேவ்ஸ்ல பல டூரிஸ்ட் அவ்வப்போது வந்து போறாங்க. இருந்தாலும் மிஸ்டீரியஸா இருக்கிற இந்த ஒரு லிங்கம் தான் எல்லோருடைய கவனமா பெற்றிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன குடிமல்லம் டெம்பிள்ல இருக்கிற சிவலிங்கத்துல சிவன் அங்க அவதரிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இதுதான் உலகத்துடைய முதல் சிவன் கோவில் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நான் கூட அந்த வீடியோல சொன்னேன், எல்லா சிவலிங்கமும் பிளெயினா இருக்கும், பட் இந்த சிவலிங்கத்துல சிவனோட உருவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த உதயகிரி கேவ்ஸ்லயும் சிவனோட உருவம் இருக்கு, பட் முகம் மட்டும்தான் இருக்கு. பொதுவாகவே நம்ம சிவனை எப்படி சித்தரிப்போம்னா, தாடி இருக்கும், மீசை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி பழக்கப்பட்டிருப்போம். ஆனா உதயகிரியில இருக்கிற இந்த சிவலிங்கத்துல இருக்கிற இந்த முகத்துல மீசையையோ தாடியையோ நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இந்த சிவன் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, தாடையில இருந்து, அதாவது சின்ல இருந்து ஒரு சின்ன குறுந்தாடி போற மாதிரி நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த குறுந்தாடி வைக்கிற பழக்கம் தமிழர்கள் கிட்டயோ இந்தியர்கள் கிட்டயோ கிடையாது. எகிப்தியர்கள் கிட்ட மட்டும்தான் இந்த பழக்கம் இருந்திருக்கு. எகிப்தியர்களால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபேஷன் சென்ஸை கொண்டு வர முடியும். பிகாஸ் நான் பல வீடியோஸ்ல பல ஆதாரங்களை உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும் போதுதான் இந்த சிவன் லிங்கத்துக்கும் எகிப்திய கடவுள்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தேன். ஷேத் அப்படிங்கிற கடவுளும் சிவன் அப்படிங்கிற ஒரு கடவுளும் ஒண்ணுதான், ரெண்டு பேரும் ஒரே அழிக்கும் கடவுள் தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் இந்த கடவுளும் இங்க இருக்கிற இந்த லிங்கமும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போறது இந்த சிவலிங்கத்துல இருக்கிற சிவனோட இந்த நெக்லஸ் தான். ஆக்சுவலி சிவன் அப்படின்னு சொன்னாவே ருத்ராட்ச கொட்டையோட தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு வர பிக்சர்ஸ், ஏன் சிவனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணணும்னாலே இந்த ஒரு பொருளை வச்சுதான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஏன் நம்மளே ருத்ராட்ச கொட்டையை ஒரு ஆன்மீக விதத்துல அணியிறோம். அப்படி இருக்கிறப்ப இந்த சிவன் கிட்ட மட்டும் எந்த ஒரு ருத்ராட்சத்தையும் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா திக் அண்ட் ப்ராடா இருக்கிற இந்த செயினை தான் பார்க்க முடியும். திக் அண்ட் ப்ராடா செயின் அணியக்கூடிய இந்த வழக்கம் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா எகிப்தியர்கள் தான். ஏன்னா எகிப்திய ராஜாக்கள், எகிப்திய பல கடவுள்களும் இதே மாதிரி ஒரு செயினை தான் அணிஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எகிப்தியத்துல இப்படி அணிஞ்சிருக்காங்கன்னா, சிவனும் இப்படி அணிஞ்சிருக்காருன்னா கண்டிப்பா இந்த லிங்கத்தை எகிப்தியர்கள் கட்டியிருக்க சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. முதல்ல சொன்ன பாயிண்ட்ஸ் கூட நீங்க நம்ப முடியாம போயிருக்கலாம். ஆனா இப்ப சொல்ற இந்த பாயிண்ட் உங்களை கண்டிப்பாவே கன்ஃபார்ம் பண்ண வைக்கும். ஆக்சுவலி எந்த கோவிலை நம்ம போனாலும் அதற்கு முன்னாடி 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரி இருவேறு கடவுள்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த லிங்கத்துக்கும் வெளியே இருவேறு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா, நார்மலா கோவில்ல இருக்கிற மாதிரி இங்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஒரு செக்யூரிட்டி கார்டு பயங்கரமா சிதைஞ்சிருக்கு. ஆனா இந்த பக்கம் இங்க இருக்கிற கடவுளை பாத்தீங்கன்னா அவரோட தலையில ஏதோ ஹெட்பேண்ட் இருக்கிற மாதிரி நீங்க கவனிச்சிருப்பீங்க. இது எகிப்திய கடவுள்களும் எகிப்திய ராஜாக்களும் எகிப்திய சாதாரண மக்களும் அணியக்கூடிய ஒரு அணிகலனா இருக்கிற பட்சத்துல எப்படி இந்து கடவுள்கள் இதை அணிவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இந்த ஒரு கோவில்களிலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல. நம்ம கிரீடம் தான் அணிவோமே தவிர இந்த மாதிரி ஒரு திக்கான லாங்கான ஹெட்பேண்டை நம்ம அணிஞ்சதில்லை. அப்படி இருக்கிறப்ப எப்படி இது மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஆர்கியாலஜிஸ்ட் சொன்னது, எகிப்திய கடவுளை அவங்க எப்படி பாக்குறாங்களோ அதே மாதிரி எகிப்திய லிங்கம், எகிப்திய செக்யூரிட்டி கார்டு அமைச்சிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கோவிலை பத்தி நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோவிலை ஒரே கல்லால செதுக்கியிருக்காங்க, ஒரே கல்லால கோவிலை கட்டியிருக்காங்க,
ஒரே கல்லால லிங்கத்தையும் யோனியையும் சேர்ந்து கட்டியிருக்காங்க. அதே லிங்கத்துல சிவனோட முகத்தையும் பதிச்சிருக்காங்க. இது கட்டினது யாரு அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரிய வரலனாலும் எகிப்தியர்களோட ஒரு டச் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. இந்த கோவிலுக்கு விசிட் பண்ண நிறைய ஃபாரினர்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க ஈஜிப்ட்ல பார்த்த கடவுளுக்கும் இங்க ஸ்பெசிபிக்கா பார்க்குற இந்த கடவுளுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த கோவில் உருவாகி 1800 வருஷங்களுக்கு மேல ஆகுது. இந்த கோவிலை நல்லாவே பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கலாம். பட் நமக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு அரசர் மாற மாற கோவிலை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னோடியா தான் திகழ்ந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த கோவில் மட்டும் என்ன விதி விலக்கா? உங்களுக்கு டைம் இருந்தா இந்த கோவிலுக்கு போயிட்டு வருவீங்களான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.